உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, திங்கட்கிழமையான 17/11/2025 ஞாயிற்றுக்கிழமையான 23/11/2025 வரையான வார பலன் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திரனின் பிரயாணம் மூல நட்சத்திரம் வரை, கன்னி ராசியிலிருந்து தனுசு ராசி வரை செல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, இந்த வாரத்தின் முதல் நாளே 17ஆம் தேதியே கார்த்திகை மாதம் பிறந்துடுது. கார்த்திகை மாதம் பிறந்துருச்சுனாலே ஐயப்பனுக்கு மாலை அணி விழா அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளார சூரியன் உள்ள போயிடுறார். இதனால் என்னென்னா, தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை குடும்பத்தின் ரிலேட்டடாக செலவுகள் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய புதிய முயற்சிகளிலே சிந்தனை உண்டாகும். அது மட்டும் இல்லை, செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஆதாயமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட மாறுபட்ட யோசனைகளை இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொள்ளுவீர்கள். இதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிறதுனால உடல் உபாதை உண்டு. வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகளெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. முடிந்தவரை இளநீரெல்லாம் குடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிர்கால சிந்தனைகள் அதிகமாக இருப்பதும், உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடக்கூடிய தைரியம் கிடைக்கும். இந்த தைரியத்தினால் நீங்கள் பல காரியங்கள் செய்ய போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனான செவ்வாயுடன் சேர்ந்த சூரியன் புதன் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, அதனால் உங்களுக்கு புத்தியில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் செயல் அப்படின்னு வரும்போது எதையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த செய்கைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் யோசித்து எல்லாத்தையும் செய்யுங்க. அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல அழகாக மனதில் பொறுத்து கொள்ளுங்கள். குரு அமர்ந்திருப்பது கடகராசியிலே வக்கரகதியிலே உங்களை பார்க்குறாருங்க. வக்கரகதியிலே திரும்புவதனாலே 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுனாலே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கொஞ்சம் மனதிலே கஷ்டத்தை இருப்பதனாலே பேச்சிலே அதிகப்படியான கவனம் வைத்துக்கொள்வது நல்லது. பொதுவாகவே சூரியன் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால தடித்த வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டங்களிலே சனீஸ்வர பகவான் வக்கரத்தில் இருக்கிறாருங்க. அவர் ராகுவை தொடர்றதுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறதுனால பண வரவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். அதனால் பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. முக்கியமாக 2ஆம் இடத்துக்காரரான சுக்கிரன் 7லிருந்து அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கலத்திரத்தில் வரக்கூடிய உடல் நிலை பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம மறுக்க முடியாதுங்க. 5ஆம் இடத்துல கேது சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் குழந்தைகள் விஷயத்திலையும் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். அதனால தான் சிக்கல்கள் வரும்போது சிந்தனையுடன் நீங்கள் செயலாற்றினால் பிரச்சனை இல்லாத நெருக்கடிகள் எல்லாம் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்னு நமக்கு தெரியுது. இதை அழகாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த 19/11/2025 புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருதுங்க. அன்றைய நாளிலே அமாவாசை திதி தர்ப்பணம் செய்பவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் தான தர்மங்கள் செய்வதும் 11:45 12:15 டயத்தை வச்சுக்கிடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு எப்படி சேவிங் பேங்க்கில் போட்டு வைக்கிற மாதிரி பிற்காலத்தில் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தர்மம் தலைக்காக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உபாயம்தான் இது. இதை அழகாக பயன்படுத்தி கொள்ளும்போது எதிர்காலத்திலே எந்தவித சிக்கல் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.